ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கணும். ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. அவர் நேசிக்கிறோம் சொல்றாங்க. 1 யோவான் 2:5 சொல்லுது, அவரிடத்துல அன்பு கூறுங்கள், அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும், அற்புத அடையாளங்கள் நடக்கும். இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஆண்டவரை விட்டுட கூடாது, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட கூடாது, ஒரு மனிதரையே பற்றி கொண்டு போக கூடாது. அவருடைய வசனத்தை கை கொள்ளும் இடத்துல தான் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு, வசனத்தை மாற்றி வசனத்துக்கு விரோதமாய் வேற ஏதாவது காரியத்தை சொல்லுகிறார்கள், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9-12 போடு. 2 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் போடு. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோட அடையாளங்களோடு பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். அவருடைய வருகையில் பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, என்ன செஞ்சாரு? தலித் என்ன சொன்னாரு? அவங்க வீட்டுல எழுப்பிட்டு என்ன சொன்னாரு?